ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மேரி கிச்சன். கேரட் அல்வா செய்ய போகிறேன். இது வந்து ஒரு 1/2 கிலோ கேரட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது தேவையான அளவு சுகரு, பாதாம் திராட்சை முந்திரி இது வந்து தட்டிக்கணும். பாதாம் கேரட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் வந்து அடித்து சாறு எடுக்கணும். இது மிக்சியில் போட்டுக்கணும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அடித்து சாறு எடுக்கணும். இந்த மாதிரி அடித்து சாறு எடுத்துக்கோங்க. அது புளிஞ்சு ஒரு வடச்சட்டி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். நெய் சூடானது இந்த முந்திரி திராட்சை எல்லாம் ஊற்றி வறுத்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்க வேண்டாம். அதே நெய்யில் கேரட் வந்து புளிஞ்சு எடுத்தது இதில் வந்து ஊற்றணும். அதனால தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அடித்து மிக்சியில் அடித்து புளிஞ்சு எடுத்துக்கோங்க. வச்சுட்டு இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இலக்கிட்டு கட்டியானது ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு 1/2 hour அப்படியே இலக்கிட்டே இருந்தால் இல்லாட்டி அடி பிடிக்கும். அப்படி கொதித்து வரும்போது நீங்கள் 1/2 மணி நேரம் கொதித்து வரும்போது நீங்கள் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இந்த தண்ணி ஊற்றி 2 டம்ளர் கலக்கி இதில் ஊற்றும். நல்லா அப்படியே இலக்கிட்டே இருங்க. இப்படி பிடிக்காமல் அப்படியே இலக்கிட்டே இருங்க. அப்படியே கட்டியாகிது. ஒரு 1/2 hour ஆகும். அதனால் இந்த மாதிரி இப்படி இலக்கிட்டு நீங்கள் சக்கரை உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கணும். ஏலக்காய் 1 ஸ்பூனு, நெய் 2 ஸ்பூன் ஊற்றிடுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி கட்டியாக வரும்போது இந்த முந்திரி திராட்சை எல்லாம் போடணும். இப்படி இலக்கி இன்னும் ஒரு 1/2 hour இப்படி இலக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி அல்வா செய்யுங்க. நல்லா ஒட்டாமல் இது மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல் விட்டு வர பிள்ளைக்கு மாதிரி செஞ்சு விடுங்க. செஞ்சு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.